ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என் மனதை கவர்ந்த பிப்ரவரி மாதம் நான் படித்த சில அற்புதமான புத்தகங்களை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் செய்ய போகிறேன். அப்பப்போ கொஞ்சம் வளருவேன் பிகாஸ் புக்ஸை பற்றி அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான புக்ஸ் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் நான் படித்தேன். ஸோ டேக் அ கப் ஆஃப் காஃபி பிகாஸ் என்னுடைய காஃபியும் இங்கே இருக்குது. அப்படியே ஜாலியாக நான் படித்த புக்ஸை பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் செய்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த தலைப்பில் ஆர்வம் இருந்தால் என்டையர் வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் புக்கு எது அப்படின்னா வால்மீகிஸ் விமன் அப்படின்ற ஒரு ஃபிக்ஷன் கதை. அதாவது வால்மீகி எழுதின ராமாயணத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஃபீமேல் கதாபாத்திரங்கள், அதாவது சீதாவை தவிர இருக்கக்கூடிய சில கதாபாத்திரங்கள் நம்ம பார்க்கவே இல்லாத சில ஒரு கோணங்கள்லிருந்து அவங்களுடைய ஆஸ்பெக்ட்ல எப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் மந்தராவுடைய கேரக்டரை நெகட்டிவாக தான் யோசிச்சிருப்பீங்க. பட் அந்த நெகட்டிவ் கேரக்டருக்கு போர்ட்ரேயலுக்கு முன்பு அவங்களோட லைஃப் எப்படி இருந்திருக்கும், வாட் இஸ் தேர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஒரு கிரியேட்டிவான ஒரு சைட் விச் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இது ஒரு ஃபிக்ஷன் அப்படின்றதுனால ரொம்ப நான் ஆர்வமாக படித்தேன். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு தலைப்பில் படித்தது என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி, கோப்பிங் ஸ்கில்ஸ் டூல்ஸ் ஃபார் ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன் அப்படின்ற ஒரு புத்தகம் படித்தேன். ஃபென்டாஸ்டிக்கான புத்தகம். ஸ்ட்ரெஸ்ன்றது ஒவ்வொரு மனிதருக்குமே எப்போதுமே டார்ச்சரஸாக இருக்கக்கூடிய ஒரு நார்மல் சினாரியோவையே கொடூரமாக மாற்றக்கூடியது தான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் செய்யும் பொழுது என்னென்ன ப்ராக்டிக்கல் டெக்னிக்ஸ் மூலமாக உங்களுடைய சினாரியோவும் பெட்டர் ஆக்கலாம், உங்களுடைய மைண்டை அமைதிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான புத்தகம் விச் வாஸ் வெரி ஷார்ட். ஆக்சுவலாக பிப்ரவரி மாதமில் ஐ திங்க் நான் ஒரு 12 புத்தகம் கிட்ட படித்தேன். நீங்களும் நினைப்பீங்க என்னடா இவங்க இவ்வளோ படிக்கிறாங்க அப்படின்னு. மேஜர் ரீசன் என்ன அப்படின்னா எல்லாமே சின்ன சின்ன புத்தகங்கள், ரொம்ப எளிமையாக இருந்தது இன் ஆர்டர் டு கவர். பட் ஸ்டில் அதிலிருந்து இருக்கக்கூடிய எசன்ஸ் வாஸ் வெரி குட். அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் ரொம்ப சிக்னிஃபிகண்டாக இருந்தது. ஸோ அதே மாதிரி இன்னொரு புக், வென் யூ ஆர் ஸ்ட்ரெஸ்ட் ஆர் உங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா படிக்கக்கூடிய ஒரு புக் பிளே இட் அவே. அப்போ அதாவது நம்மளாம் சின்ன வயசில் ஸ்கூல் முடிந்த உடனே ஓடி போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடும். வீடியோ கேம்ஸ், கம்ப்யூட்டர் கேம்ஸ்லாம் விளையாடக்கூடிய இந்த தருணத்தில் ஃபிசிக்கலாக அடல்ட்ஸாக இருந்தாலுமே நம்ம ஏன் போய் விளையாடணும் பசங்களை மாதிரி, அதாவது சின்ன சின்ன பசங்களை மாதிரி நம்ம ஏன் விளையாடணும்? விளையாடுவதனால் நமக்கு இருக்கக்கூடிய நல்லது என்ன, எப்படி நம்ம இந்த வயசில் போய் என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான ஒரு புத்தகம். நிஜமாகவே ஐ ரியலி கன்சிடர்ட் கோயிங் அண்ட் பிளேயிங். நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் கிரிக்கெட் போய் ஆடினேன் அப்படின்றது. அது இந்த புத்தகத்தோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான். ஸோ நிஜமாகவே நாம் விளையாடக்கூடிய தருணங்கள் அப்படின்றது கம்மியாகிருச்சு. நாட் ஜஸ்ட் ஃபார் எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நம்மளுடைய மன அமைதிக்கும் சந்தோஷத்திற்கும் நம்மளுடைய கவலைகளை மறக்க ஒரு அற்புதமான மெத்தட் அப்படின்றது பிளேயிங் வித் குட்டி பசங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ஐ திங்க் நான் இந்த மாதம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை பற்றியே நான் ரீசர்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் அடுத்த புத்தகம் அப்படின்றது த பர்ன் அவுட் ஜெனரேஷன். ஸோ உங்களுக்கு எவ்வளவு பிடிச்ச வேலையாக இருந்தாலும் ஒரு தருணத்தில் நீங்கள் ஓவர் ஒர்க் செய்யும் பொழுது உங்களுக்கு பிடிச்ச வேலையும் பிடிக்காம போயிடும். ஸோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு பர்ன் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளவுதான் மனதை கவர்ந்த உங்களுடைய பேஷனேட்டான வேலையை நீங்கள் செய்தால் எப்படி நீங்க பிரேக் எடுக்கணும், ஏன் இப்போ இருக்கக்கூடிய நபர்கள்லாம், அதுவும் இந்த ஜென்ரேஷன் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பசங்க கூட அக்கா நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏன் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை ரொம்ப காமனா பிரபலமா பேசுறாங்க. ஏன் இந்த ஜென்ரேஷன் மட்டும் இப்படி இருக்கு, முந்தைய காலங்களில் இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்லாம் ஏன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு விலாவரியா நீங்க எப்படி அவங்களுடைய லைஃபை பெட்டரா ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதுதான் த பர்ன் அவுட் ஜென்ரேஷன். அடுத்து நான் படித்த கொஞ்சம் சீரியஸான புத்தகம் எது அப்படின்னா லிமினல் திங்கிங், கிரியேட் த சேஞ்ச் யூ வாண்ட் பை சேஞ்சிங் த வே யூ திங்க். அதாவது எல்லா புத்தகங்களை மாதிரி உங்களுடைய எண்ணங்களை மாற்றுவதனால் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றலாம் அப்படின்றது தான். ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் எப்படி உங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் மூலமாக உங்களுடைய எண்ணங்களே எப்படி உருவாகுது அப்படின்ற ஒரு முக்கியமான புத்தகம் தான் இது. இந்த புக்கு
பல விஷயங்கள் புதுமையாக இருந்தது. ஈவன் தோ நம்ம ஆல்ரெடி எண்ணங்களை பற்றி பல வீடியோஸ் பல புத்தகங்கள் படித்திருந்தாலும் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ்னால உங்களுடைய எண்ணங்களே எப்படி உருவாகுது, உங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸை எப்படி மாற்றினால் உங்களுக்கு தேவையான ஒரு எண்ணங்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. பேச்சில் என் காஃபியவே மறந்துட்டேன். ஓகே, அடுத்து ஒரு கதை புத்தகம் என்ன படித்தேன் அப்படின்னா த ஃபூல் ஹூ தாட் டூ மச். ஸோ இந்த புத்தகம் வந்து எதை பற்றி அப்படின்னா நம்மளுடைய சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கதையை, ஒரு ரியல் சினாரியோவை எப்படி கரெக்ட் அப்படின்ற சில விஷயங்கள், தப்பு அப்படின்ற சில விஷயங்கள்லாம் சொசைட்டியில் எப்படி உருவாகி இருக்கு, அதனை நம்பி அது நிஜமாலே கரெக்டா இல்லை நிஜமாகவே தப்பா, உங்களுக்கு அதனால் நன்மையா தீமையா அப்படின்றதே புரியாமல் சில பேர் ஃபாலோ செய்வாங்க. கரெக்டா அதை அப்படியே வந்து இன்னொரு காமெடியான ஒரு சினாரியோவில் சொல்வது தான் இந்த புத்தகம். இது வந்து எத்தனை பேருக்கு அது புரியும் அப்படின்னே தெரியல. ஏன்னா எனக்கு பாதி புரியல. பட் இது ரொம்ப ரொம்ப சின்ன புக்கு. அதனால ஈவன் தோ அவங்க சொல்லக்கூடிய ரெஃபரன்ஸ் நமக்கு புரியலனா கூட அந்த கதை அப்படின்றதே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகத்தான் இருந்தது. என்னுடைய இந்த சீரீஸ்லேயே நான் ரொம்ப 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 விரும்பி படித்த ஒரு புத்தகம் எது அப்படின்னா மேபி யூ ஷுட் டாக் டு சம்ஒன். இது என்ன புத்தகம் அப்படின்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட் இல்லை தெரபிஸ்ட் அப்படின்னு சில நபர்கள் இருப்பாங்க. கரெக்டாக உங்களுக்கு வந்து மனது சரியில்லை அப்படின்னா சராசரியாக நீங்கள் எல்லாருமே தெரபிஸ்ட்டை போய் நீங்கள் வந்து பேசலாம். தெரபிஸ்ட் அப்படின்றவங்க நார்மலாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி எளிமையாக ஹேண்டில் செய்யலாம், அது இது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸோ மணி ப்ராப்ளம்ஸோ இல்லை ஏதாச்சும் ஒரு ட்ராமா இருந்துச்சு அப்படின்னா இது ரொம்ப பிரபலம் யூஎஸ்ல. ஸோ இது ஒரு யூஎஸ் புத்தகம், யூஎஸ்ல எழுதின புத்தகம் அப்படின்றதுனால எல்லாருமே வந்து அவங்களுடைய கதைகள் தானே தெரபிஸ்ட் கிட்ட சொல்லுவாங்க. பட் ஒரு தெரபிஸ்டுக்கே என்ன பிரச்சனை இருக்கும், அவங்க இன்னொரு தெரபிஸ்ட்டை மீட் செஞ்சாங்க அப்படின்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா இது ஒரு கதை புத்தகம். பட் கதை புத்தகம் அப்படின்றது தவிர ரொம்ப 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 இமோஷனலான ஒரு புக்கா இருந்துச்சு. அடுத்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு புத்தகம் எது அப்படின்னா லவ் யுவர் செல்ஃப் லைக் யுவர் லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் இட். ஸோ இந்த புத்தகம் வந்து பலர் வந்து அவங்களுடைய லைஃப்பில் அவங்களையே வெறுப்பாங்க. ஏன்னு தெரியாது, அவங்களுக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கும், அவங்க அவ்வளோ நல்ல குவாலிட்டிஸ் இருக்கும், அவங்கள பார்த்து அத்தனை பேர் அட்மையர் செய்வாங்க. பட் அவங்களுக்கே அவங்கள பிடிக்காது. இந்த புக் வந்து கமல் அப்படின்ற ஒரு நபருடைய வாழ்க்கையை பற்றி. ஸோ எனக்கு வந்து அந்த மனிதரை வந்து ரொம்ப ஃபாலோ செஞ்சுருக்கேன். அந்த பர்சன் ஏன் இந்த மாதிரி ஒரு சினாரியோவை ஃபேஸ் செஞ்சார் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த புத்தகத்தை நான் படித்தேன். எப்படி உங்களுக்கே உங்களை பிடிக்காமல் இருக்கும் பொழுது, நீங்கள் தப்பு செஞ்சுருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த ஸ்டெப் நீங்கள் எப்படி கொண்டு போகலாம், எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்க என்னென்னலாம் செய்தால் உங்களை தயார் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல ஒரு புக். அடுத்து ரொம்ப 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 முக்கியமான புத்தகம். இந்த புக்னால உங்களுடைய லைஃப் நிஜமாகவே ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை ஃபேஸ் செய்யலாம். ஸோ குட் தே காண்ட் இக்னோர் யூ பை கால் நியூபோர்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புத்தகம்ல நீங்கள் பேஷன் அப்படி அதை நோக்கி ரொம்ப தேடிக்கொண்டே இருந்தீங்க அப்படின்னா, ஏன் பேஷன் அப்படின்றதெல்லாம் லைஃபுக்கு தேவையே இல்லை இன் ஆர்டர் டு சக்சீட், பட் ஸ்கில்ஸ் அப்படின்றது ஏன் முக்கியம், பேஷனை விட ஸ்கில்ஸை கண்டுபிடித்து அதில் நீங்கள் தயாராக இருப்பது எவ்வளவு முக்கியம் இன் ஆர்டர் டு பிகம் சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப். எப்படி ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு கூட பேஷன் அப்படின்றது டெக்னாலஜியில் இல்லை, பட் அவருக்கு ஸ்கில்ஸ் இருந்தது, எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தினார், எதனால உங்களுக்கு பேஷனே இல்லைனா கூட உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான புத்தகம். பிகாஸ் எல்லாருமே இப்போலாம் பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அதை எப்படி நம்ம ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் தானே கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து டென்ஷன் ஆகும் பொழுதெல்லாம் இந்த புக்கை படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கைடிங் லைட்டாக இருக்கும் இந்த புக். அடுத்த ஒரு புத்தகம் வெரோனிகா டிசைட்ஸ் டு கில் ஹர் செல்ஃப். இந்த கதை ஆல்ரெடி ஒரு படமாகவும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது எதை பற்றி அப்படின்னா எப்படி வந்து நார்மல் சராசரியான வாழ்க்கையே வந்து பலர் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அவங்களோட லைஃப்பில் வந்து 10 வருஷமா 20 வருஷமா ஒரே விஷயத்தை செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு ரொட்டீனே இல்லாததுனால அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கே தெரியாமல் டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி டிப்ரெஷன் அப்படின்றது எவ்வளோ ஒரு காமனான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த புக்கில் இருந்தது. மேபி உங்களுக்கு இந்த புக்கு படிக்க பிடிக்கல அப்படின்னா இதோடைய படத்தை நீங்கள் பார்க்க. அடுத்து 3-4 புத்தகங்கள் வந்து இந்த மைண்டையும் தாட்டையும் பற்றி தான். ஸோ வித்தியாசங்கள் இல்லை, பட் புக்கு பேரை மட்டும் நான் சொல்கிறேன். ஆத்ய சந்த் உடைய ஃபாலிங் இன்டு கிரேஸ் அப்படின்ற ஒரு புத்தகம். எப்படி நம்மளுடைய பிரச்சனைகளை உருவாக்கி கொள்கிறோம் அப்படின்றதான் அதோடைய கோர் கான்செப்ட். அடுத்து மைண்ட்ஃபுல்னஸ்
ஹவு டு கிரியேட் இன்னர் பீஸ் ஹாப்பினஸ் அண்ட் டீக்ளட்டர் யோர் மைண்ட். அதே தான். மூன்றாவது த மேஜிக் ஆஃப் பிலீவிங் பை கிளாட் பிரிஸ்டல். அதே தான், உங்களுடைய மனதை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றணும் அப்படின்றது. அண்ட் நான்காவது வந்து தி டைனமிக் தாட் அப்படின்ற ஒரு புத்தகம். இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கே ஒரு லா இருக்கு அப்படின்னா அந்த லா ஆஃப் வைப்ரேஷன் அப்படின்றத பற்றியும், அது எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷனை விட ரொம்ப முக்கியமானது அப்படின்றத பற்றியும் இருப்பது தான் அந்த டைனமிக். ஸோ இதெல்லாம் தான் நான் பிப்ரவரி மாதம் படித்த சில முக்கியமான புத்தகங்கள். எல்லாமே நான் கவர் செஞ்சேனான்னு தெரியல. பட் இதில் உங்களுக்கு எந்த புக் பிடிச்சிருக்கு, நீங்கள் எந்த புக்கு படிப்பீங்க, அண்ட் நான் எந்த புக்கு கண்டிப்பாக படிக்கணும் அட்லீஸ்ட் இன் மார்ச் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ தட் ஐ கேன் ஆல்சோ ரீட் தட் அண்ட் உங்களுக்கான சம்மரி நான் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் இது போன்ற அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்ற தலைப்பையும் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ தட் I will make that video just for you. So until I meet you all in another brand new video, take care, stay safe, bye bye and happy reading, மக்களே.